7:55 போட்டிருக்கு, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. அப்பா, நீ எப்படி தரிசனம் காண்ற தெரியுமா? அங்க எழுதியிருக்கு, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனா. நீ நிறைஞ்சிட்டேன்னா தரிசனம் கிடைக்கும். நீ நிறைஞ்சனா அநேக சொப்பனத்தை, கர்த்தருடைய திட்டத்தையும் வெளிப்பாடுகளையும் கொடுப்பாரு. எப்ப பார்த்தாலும் என் சொப்பனத்துல ஒரு இடத்துல தோசை விற்கிறத பார்த்தேன் பாஸ்டர். சோத்து பானை. எப்ப பாரு என் தரிசனம் ஃபுல்லா ஒரு இடத்துல. நான் ஒரு தரிசனம், அருமையான பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர். அதுல முதல் கரண்டி போட்டு உனக்கா திறந்தாங்க, உனக்கா கொடுத்தாங்கன்னு. ஆமா, அப்படிதான் ஒரு தரிசனத்தை கண்டேன். சோத்து பானை. நீ எப்ப பரலோக தரிசனத்தை காண்ப, எப்ப பார்த்தாலும் அந்த தரிசனம் இந்த தரிசனம், அதை பார்த்து பரலோகத்தை பார்த்து இந்த திட்டத்தை பார்த்து நீங்க கேட்டமா இல்லையா? தரிசனத்தை பார்க்கிறேன். இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? கண்களை திறக்கிறார். எதனால? பரிசுத்த ஆவியை நிரப்புனது எனக்கு தெரியல, ஆனா நான் ஏதோ தரிசனம் காண்றேன். நான் இந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்தேன், எனக்கு இதை கொடுத்தாரு. என்ன தெரியுமா? நான் அந்த இடத்துல இந்த வீட்டுக்குள்ள இப்படிலாம் நான் ரூம் இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியவே வரலாமீங்க. சேவான் எப்படி பாக்குறாராம்? வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை காண்றேன். தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர். இயேசுவை பார்த்துட்டீங்களா? தரிசனம் கண்டீங்களா? எங்கங்க எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டில் உள்ளவங்களையே பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்படி நீ இயேசுவை பார்ப்ப? வேலையை தான் பார்க்கிறேன். இயேசுவை எப்படி பார்ப்ப? யார் இயேசுவை பார்க்க முடியும்? யார் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? ஏன் இன்னும் யார் இயேசுவை பார்க்கல? அப்ப நம்ம இருதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமா இருக்கு. உங்களை சொல்லல, பைபிள் வசனத்தை சொன்னேன். பாஸ்டர் என்னை குறிப்பாத்து சொல்றாருன்னு சொல்லிடாதீங்க, நான் வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம் பைபிள்ல இருக்குது? நாலாகமத்தில் இருக்கா இல்லையா? என்னங்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை முன் வைக்கிறாரு. இன்றைக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கவனிக்கணும். தேவன் இயேசுவை